வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4. இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. இன்றைக்கு எங்களோட நீங்கள் இணைஞ்சிருக்காத காரணம் என்னென்னா, இன்றைக்கி வேர்ல்ட் பாவர்ட்டி எராடிகேஷன் டே, அதாவது உலக வறுமை ஒழிப்பு தினம். இந்த அக்டோபர் 17ஆம் தேதியை நாம் உலக வறுமை ஒழிப்பு நாளுக்காகவே அர்ப்பணிக்க இருக்கிறோம். இந்தியாவில் மட்டுமல்லாமல் உலக நாடுகள் அனைத்தும் இந்த நாளை சிறப்பாக வறுமை ஒழிப்புக்காகவே செலவிடுகிறார்கள். வறுமை என்பது மிக கொடிய நோய். இதனை ஒழிப்பது என்பது தனி மனிதனால் இயலாத காரியமாகும். ஒரு அரசோ அல்லது ஒரு நிறுவனமோ இணைந்து செயல்பட்டாலொழிய இதனை ஒழிக்க முடியாது. இப்பணியை ஒவ்வொரு நாடுடனும் இணைந்து ஒரு நிறுவனம் சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது என்பது வியப்புக்குரிய ஒன்றாகும். வேர்ல்ட் பேங்க், அதாவது உலக வங்கி. உலக வங்கியானது இதற்கு உண்டான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறது. இதனை பற்றி விரிவான விளக்கம் அளிப்பதற்காக உலக வங்கியில் பணிபுரியும் மிஸ்டர் டாமினிக் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம் மிஸ்டர் டாமினிக் அவர்களே. வணக்கம் லூசியா. இந்த நிகழ்ச்சிக்காக என்னை அழைத்ததற்கு மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்வதற்கு மிக்க மகிழ்ச்சி. உலக வறுமை ஒழிப்பு தினம் எப்போது, யாரால் உருவாக்கப்பட்டது என்பதை தெரிந்து கொள்ள மிக்க ஆர்வமாய் இருக்கிறோம் சார். 1987ஆம் வருடம் அக்டோபர் 17ஆம் தேதி பிரான்ஸ் நாட்டில் இருக்கிற பாரிஸ் நகரத்தில் உள்ள மனித உரிமைகள் மற்றும் விடுதலைக்கான சதுக்கத்தில் 1,00,000 மக்கள் பசி, வறுமை, வன்முறை மற்றும் அச்சம் ஆகிய காரணங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக ஒரு நினைவு தூணுக்கு முன்னாடி நின்று போராடினாங்க. அந்த நினைவு தூணை நிறுவியவர் ஜோசப் ரெசின்ஸ்கி அவருடையது. இந்த ஜோசப் ரெசின்ஸ்கின்றவர் மனித உரிமைகள் அடிப்படையிலான அணுகுமுறையின் மூலமாக வறுமையை ஒழிக்க முற்பட்ட தன்னார்வ தொண்டு நிறுவனமான இன்டர்நேஷ்னல் மூவ்மெண்ட் 84th ஃபோர்த் வேர்ல்ட் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை நிறுவி அது நல்லபடியாக செயல்பட்டு வந்தது. இந்த நிகழ்வுக்கு சரியாக 4 வருடங்கள் பின் ஐநா சபை அக்டோபர் 17ஆம் தேதியை உலக வறுமை ஒழிப்பு தினமாக அனுசரிக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவு போட்டு அதிலிருந்து உலக நாடுகள் அனைத்தும் அக்டோபர் 17ஆம் தேதியை வறுமை ஒழிப்பு நாளாக அனுசரித்து வருகிறார். நன்றி சார். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் உலகில் சுமார் எத்தனை சதவீதம் இருப்பார்கள் என்பதை பற்றி கொஞ்சம் விளக்கி சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். அதில் இந்தியாவின் தரமும் குறிப்பாக தமிழ்நாட்டின் தரவரிசையும் என்னன்றதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். உலகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10% மேற்பட்டவர்கள் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி, அதாவது உலக வங்கியின் கணக்குப்படி ஒரு நாளைக்கு $2 கீழ் சம்பாதிக்கும் நபர்கள் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு டாலர் US இப்போதைக்கு 82 ரூபா ஒரு சதவீதம். ஸோ அதாவது இப்போ $2 அப்படின்னாக்கா ஒரு 170 ரூபா கிட்ட, 160-170 ரூபாய்க்கு குறைவாக ஒரு நாளைக்கு சம்பாதிக்கக்கூடியவர்கள் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறதா உலக வங்கி அங்கீகரிக்கிறது. அது அந்த தொகை, மக்கள் தொகை பார்த்தோம்னாக்கா அது கிட்டத்தட்ட உலக மக்கள் தொகையில் அது ஒரு 10% இருக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெரிய மாநிலங்களில் தமிழ்நாடு ஒரு முதன்மை மாநிலமாக திகழ்கிறது. வறுமை ஒழிப்புக்கு முன் ஒரு பணக்கார ஒரு மாநிலமாக திகழ்கிறது. இந்தியா சுதந்திரம் அடைந்த பின் 1960கள் வரைக்கும் கூட தமிழ்நாடு ஒரு மிகவும் வறுமைக்கு உட்பட்ட மாநிலமாகவே இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 60-70% பேர் வறுமை கோட்டிற்கு கீழே இருந்தாங்க. அதற்கு பின் எடுத்த சில முயற்சிகளால் தமிழ்நாடு இப்போ இந்தியாவிலேயே 1 அல்லது 2 இந்த 2 இடங்களுக்குள் மிகவும் பணக்கார மாநிலங்கள் ஒன்றாக திகழ்ந்து வருகிறது. நன்றி சார். உலக வங்கி வறுமை கோட்டிற்கு கீழ் இருப்பவர்களுக்கு எவ்வாறு உதவி புரிந்துள்ளார்கள்? மேலும் வேறு எந்தெந்த நோக்கங்களுக்காக உலக வங்கி மற்ற நாடுகளுக்கு நிதி வழங்கி கொண்டிருக்கிறது என்பது பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா சார்? வளரும் நாடுகளுக்கு நிதி ஆதரவு அளித்து தொழில்நுட்ப உதவிகள் மற்றும் கொள்கை ஆலோசனை வழங்குவது உலக வங்கியின் முக்கிய ஒரு பங்கு வகிக்கிறது. பொருளாதார வளர்ச்சி அப்படின்னாலே மக்கள் வறுமை கோட்டில் கீழே இருக்கிறவங்கள மேம்படுத்துவதற்கு அது ஒரு வழிவகுக்கும். ஸோ அதனால் பொருளாதாரத்தை மேம்படுத்துவது ஒரு முக்கிய ஒரு உலக வங்கியின் பங்காகும். ஸோ உலக வங்கியின் பங்கு பலதரப்பட்டது. ஒன்று, நாடுகளுக்கு தேவைப்படும் நாடுகளுக்கு நிதி உதவி அளிப்பது. ஸோ அந்த நிதி எதுக்கு அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட், உதாரணத்துக்கு சுய உதவி திட்டம், தமிழ்நாட்டில் இருக்கிற சுய உதவி திட்டமாக இருக்கட்டும், இல்லாட்டி
ஆரம்ப காலத்தில் மதிய உணவு திட்டமாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு சில பல திட்டங்களுக்கு நிதி உதவி அளிப்பது ஒரு நோக்கம். இன்னொன்று வறுமை குறைப்பு திட்டங்களாக இருக்கலாம். இது தேசிய அரசாங்கத்துடன் இணைந்து பலதரப்பட்ட திட்டங்களை வகித்து அந்த திட்டங்களை அமுல்படுத்துவதற்காக தேவையான ஆலோசனை வழங்குவது, நிதி உதவுவது, இதெல்லாம் உலக வங்கியின் ஒரு முக்கிய பொறுப்பாகும். இன்னொரு விதத்தில் உலக வங்கியோட பங்கு எப்படின்னாக்கா, அந்த நாட்டில் தொழில்நுட்பத்தை வளர்க்கறதுக்கு, மேம்படுத்துவதற்கு ஆலோசனைகள், உதவிகள் அளிப்பது. இந்த தொழில்நுட்பம் அப்படின்னாக்கா இது கல்வித்துறையில் இருக்கலாம், மகளிர் மேம்பாட்டுத்துறையில் இருக்கலாம், விவசாயத்தில் இருக்கலாம், நீர் பாய்ச்சல் அல்லது இரிகேஷன் சொல்கிற அந்த ஒரு துறையில் இருக்கலாம். பல திட்டங்கள் இருக்குது. இல்லைன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன், போக்குவரத்து துறையில் இருக்கலாம். இந்த மாதிரி சில பல துறைகளுக்கு ஆலோசனை வழங்குவதும் உலக வங்கியின் ஒரு முக்கிய பொறுப்பாகும். இது என்ன உலக வங்கி இது அளிக்கிறாங்க அப்படின்னாக்கா, உலக வங்கி இந்த செயலை உலகத்தில் இருக்கிற பல நாடுகளுக்கு பல்வேறு இடங்களில், பல்வேறு கான்டினென்ட்டில் இது செய்கிறதுனால அவங்களுக்கு இதில் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால் இவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு மற்ற நாடுகளுக்கு பகிர்ந்து அளிப்பது. இன்னொரு முக்கியமான ஒரு திட்டம் என்னன்னு பார்த்தாக்கா, கொள்கை ஆலோசனை. இப்போ தேசிய அரசாங்கம் இது மாதிரி ஒரு செயல் திட்டம் நாங்கள் பண்ணணும் அப்படின்னாக்கா, அது எப்படி வகுக்கிறது, அது எப்படி அதை அமல்படுத்துவது, அதை எப்படி நம்ம மானிட்டர் பண்ணுறது, அது எப்படி நடக்குதுங்கிறத பார்வையிடுவது, அதெல்லாமே ஒரு விதத்தில் நிதி உலக வங்கி பண்ணுற ஒரு வேலையாக இருக்கும். அது இல்லாமல் உலகளவில் மற்ற நாடுகளில் வறுமைக்கு கீழே இருக்கிற மக்களுக்கு எப்படி என்னென்ன திட்டங்கள், மேம்பாடுகள் நடந்துகிட்டு இருக்குது, அந்த திட்டங்களை மற்ற நாடுகளுக்கு எப்படி எடுத்து செல்வது, அந்த மாதிரி சில ஆலோசனைகள் வழங்குவதும் உலக வங்கியின் ஒரு முக்கிய பொறுப்பாக இருக்குது. உலக வங்கி இவ்வாறு நிதி உதவி வழங்குவது மக்களை நேரடியாக சென்று அடைகிறதா? அதாவது இந்த நிதி மக்களுக்கு எந்த விதத்தில் கொண்டு சேர்க்கப்படுகிறது என்பதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா சார்? வறுமையை குறைக்கணும் அப்படின்னாக்கா மக்களுக்கு தூக்கி காசை கொடுக்கறது நோக்கமாக இருக்க முடியாது. எந்த ஒரு அரசாக இருக்கட்டும், இல்லை நிதி உதவி அளிக்கக்கூடிய உலக வங்கியாக இருக்கட்டும், மக்களுக்கு காசை தூக்கி கொடுத்தாக்கா அவங்க வறுமையிலேருந்து வெளியே வந்துடுவாங்கன்னு இருக்க முடியாது. அதனால் சில பல திட்டங்களை தீட்டி அந்த திட்டங்கள் மூலம் வறுமை ஒழிக்க உலக வங்கி தேசிய அரசாங்கங்களுடன் அவங்களோட துணை புரிந்து அவங்களோட அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்குது. வறுமை ஒழிக்கணுன்னாலே பொருளாதார வளர்ச்சி அடையணும். அதற்கான திட்டங்களை வகுத்து கொடுத்து தேசிய அரசாங்கங்களோட துணை புரிந்து அவங்களோட வேலை செய்து மக்களுக்கு கல்வி எப்படி அளிக்கலாம், சுகாதாரத்தை எப்படி மேம்படுத்தலாம், மக்களுக்கு எப்படி சமூக பாதுகாப்பு வலைகள், அதாவது சோஷியல் செக்யூரிட்டி நெட்னு சொல்கிறோம்ல, இப்போ நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும்னா பென்ஷன் அப்படிங்கிறது ஒரு சோஷியல் செக்யூரிட்டி நெட். அந்த மாதிரி மற்ற சோஷியல் செக்யூரிட்டி நெட் இல்லாட்டி சமூக பாதுகாப்பு வலைகள் என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பின்னலாம், எப்படி அதை மேம்படுத்தலாம். தொழிலாளர் சந்தை கொள்கைகள், தொழிலாளரை பாதிக்கக்கூடிய கொள்கை என்னவாக இருக்குது, அதை எப்படி அமுல்படுத்தணும், அவங்கள எப்படி அந்த தாக்கத்திலேருந்து எப்படி அவங்கள மீட்டு கொண்டு வர்றது, அதெல்லாம் உலக வங்கியும் வேலை செய்யுது. விவசாயத்தை எப்படி வளர்க்க முடியும், அதான் தொழில் இருந்தாலும் விவசாயம் வேணும் இல்லையா? ஸோ விவசாயத்தை எப்படி வளர்க்க முடியும், ஆண் பெண் இருபாலருக்கும் சமமான ஒரு சமுதாயத்தில் அந்தஸ்து கொடுக்கறதுக்கு என்னென்ன பண்ணணும், நிதி தேவைகளுக்கு நிதி சேவை தேவை, அதை எப்படி நம்ம அணுகணும், உள்கட்டமைப்பு மேம்படுத்துதல், அது சாலையாக இருக்கட்டும், மின்சாரமாக இருக்கட்டும், சுத்தமான குடிநீராக இருக்கட்டும், அதை எப்படி நம்ம மேம்படுத்துவது, சமூக மேம்பாடு, வறுமை குறைப்பு, அதை எப்படி பண்ணுறது, உள்ளூர் சமுதாயங்களை எப்படி நம்ம அந்த இதில் ஈடுபடுத்துறது, அதை லோக்கல் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ ஒரு கிராமத்தில் அந்த கிராமத்துக்குள்ளார அவங்களுக்கான தேவையை எப்படி அவங்க பூர்த்தி செஞ்சுக்க முடியும், அதுக்கான மேம்பாட்டு கொள்கையில் வகுக்கிறது, நல்லாட்சி, வெளிப்படையான தன்மை மற்றும் பொறுப்புணர்வுடன் கூடிய நிர்வாகமானது வறுமையை குறைப்பதற்கு மிகவும் முக்கியமானது என்பதை, அது மட்டுமின்றி உலக அளவில் மற்ற நாடுகளோட சேர்ந்து இந்த திட்டங்களை தீட்டி ஒரு ஒருமித்த கருத்து கொண்டு வந்து அது எப்படி மக்கள், ஒரு நாட்டில் இருக்கிற மக்கள் ஒரு திட்டத்திலேருந்து அவங்களுக்கு நல்ல பயனடைஞ்சாங்கன்னா அந்த திட்டத்தை மற்ற நாடுகளுக்கு எப்படி எடுத்து போகிறது, நிலையான தரமான வளர்ச்சி எப்படி கொண்டு வருது, இந்த மாதிரி பல வேலைகளை உலக வங்கி செஞ்சுக்கிட்டே இருக்குது. உலகத்தில் இருக்க அத்தனை தேசிய அரசாங்கங்களுடன் ஒருமித்த கருத்துக்களுடன்
இந்த மாதிரி நிலைப்பாடுகளை உலக வங்கி எடுத்துரைக்கிறது. ஸோ மக்களுக்கு மறைமுகமாக இந்த நிதி உதவுகிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. இதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். தமிழ்நாட்டில் உலக வங்கியின் பங்கு என்ன சார்? தமிழ்நாட்டில் பல திட்டங்களை தீட்டி உலக வங்கி தமிழக அரசுடன் பயணித்திருக்கு. அது கல்வித்துறையாக இருக்கட்டும், ஹெல்த் கேர் சுகாதாரமாக இருக்கட்டும், கிராம மேம்பாடாக இருக்கட்டும், நகர்ப்புற மேம்பாடாக இருக்கட்டும், திறன் மேம்பாடாக இருக்கட்டும், இல்லை சமூக பாதுகாப்பு வலைகள் நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, சோஷியல் செக்யூரிட்டி நெட், அதிலெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க. ஆரம்ப காலத்தில் மதிய உணவு கொடுத்ததும், கல்வித்துறைக்கு தேவையான நிதி உதவி கொடுப்பதும், கிராமங்களை எப்படி மேம்படுத்துவதும், சுய உதவி குழுக்களை நிறுவி அவங்களுக்கு எப்படி அவங்களோட சொந்த நிதிகளை எப்படி அவங்களே சம்பாதிக்கிறது, ஒரு கூட்டமைப்பை எப்படி உருவாக்குறது, இது மாதிரி பல திட்டங்களை தமிழகத்துக்கும் மற்ற மாநிலங்களுக்கும் உலக வங்கி ஒரு துணையாக இருந்து செயல்பட்டு வருகிறது. நன்றி சார். இவ்வளவு வியத்தகு உதவிகளை உலக வங்கி அனைத்து நாடுகளுக்கும் செய்கிறது என்பதை பற்றிய தெளிவான விளக்கத்தை உங்கள் மூலம் அறிந்து கொண்டோம் சார். இவ்வளவு நேரம் நமது கேள்விகளுக்கு நிதானமாகவும் மிக பொறுமையாகவும் பதிலளித்த உலக வங்கியில் பணிபுரியும் மிஸ்டர் டாமினிக் அவர்களுக்கு மிக்க நன்றி. நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது லூசியா. தொடர்ந்து கேளுங்கள் அண்ணா சமுதாய வானொலி. நன்றி, வணக்கம்.